ஹாய், நான் உங்கள் பாஸ்கர் மோத்ரா. ஹாய் வணக்கம், நான் உங்கள் முருகையில் மோட்டிவேட். வெல்கம் டு ஃபார்மர் பாதை. போகும்போது ஜோனா மோகன் கொண்டாட்டம். சரி, கொண்டாட்டம். மக்களே, ஜனநாயகன் உள்ள போறான். கொண்டாட்டத்துக்கு ரெடியா இருங்க. இங்க பாருங்க, இதுதான் தேட்டருக்குள்ள போறோம். ரெடி தொண்டை கொஞ்சம் அதாவது படம் ஓப்பனிங்ல இருந்து எண்டு வரைக்கும் ஒரே கத்து கதறல் கூச்சல் கொண்டாட்டங்க. படம் முழுக்க ஒரே கொண்டாட்டம் தான். எழுப்பி விட்டீங்க. நாங்களும் கத்தி 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 தொண்டை கொஞ்சம் சரியா வரல, வலிக்கு பண்றது. ஓப்பனிங்ல இருந்து எண்டு வரைக்கும் விஜய் வராது. வரும்போதெல்லாம் கிளாப்ஸ் டான்ஸ் ஒரே அமகலங்க. என்ஜாய்ங்க. இது வரைக்கும் பார்த்த விஜய் படத்தை விட இந்த படத்தை நீங்களே பார்க்கலாம். எனக்கு கதை என்ன நடக்குது, ஏது நடக்குது எல்லாம் கிடையாது. வராடா வந்து அவரை தூங்க வச்சுட்டு பண்ண போற போய் இது ஒரு போராட்டமா இருக்குது. ஏய், ஃபர்ஸ்ட் இவனை தூங்க வைங்கடா. படம் ஏன்னா கடைசி படம் நான் எதையுமே பார்க்கல. 10 வயசு எதையுமே குறை சொல்ல முடியாது. அப்படி சூப்பரா ஒரு சீன் நல்லா தான் பண்ணிருக்காங்க. சில நேரங்கள்ல நாம கொஞ்சம் ஃப்ளோவா கூட பின்னாடி கதிரி அவ்வளவு என்ஜாய் இருக்கு. ஆனா பட்டம் வேற லெவல்ல இருக்கு. உண்மையிலேயே சத்தியமா சொல்றேன், பட்டம் சூப்பரா பண்ணிருக்காங்க. எந்த குறையும் கிடையாது. உட்காந்தமா என்டர்டைன்மெண்ட் சென்டிமெண்ட் நல்லா இருக்கு. வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. ஃபைட் எல்லாம் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு, அருமையா இருக்கு.
2 விஷயம் நான் சொல்லணும். இந்த படத்தை வந்து படம் முடிச்சுட்டு தான் அண்ணன் வந்தார், அரசியல் வந்தார். ஆமா, ஓகேவா? ஆனா வரதுக்கு முன்னாடி இந்த படத்திலேயே எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. என்ன நடக்க போகுது, என்ன பண்ண போறேன், எல்லாம் ப்ரீ பிளான், எல்லாம் பக்கா பிளான். ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோன்னு சொல்லி நம்ம பேசினாருன்னா இது எல்லாம் இருக்கு. எல்லாம் ப்ரீ பிளான், எல்லாமே வந்து சொல்லி வச்சாதான் சொல்லியிருக்கிறாரு. ஒரு முடிவா எடுத்து நான் முதலமைச்சர் தான் அப்படின்னு நம்பி வந்து இது கடைசி படம் சொன்னாரு. அதே மாதிரியே சாதிச்சிட்டாரு. துப்பாக்கிகள் இதுக்கு பின்னாடி இருக்கிறது மதமோ மக்களோ கிடையாது, அதிகார வெறியும் லாப வெறியும் தான் மக்களுக்கு புரிய வைங்க. வயலன்ஸ் அந்த ராவண மவன வரும்போதுலாம் பறக்குது தேட்டர்ல அப்படி சொல்லுவோம். அறியுது அப்படியே. ஒரு சீனும் அந்த வந்து குறை சொல்ற மாதிரிலாம் இல்ல. கதை வயசு ரிவ்யூ வயசு 1000 சொல்லிட்டு போட்டோம், அதெல்லாம் மேட்ரே கிடையாது. ரிவ்யூ பண்ணாங்க, இது வந்து நாங்க ரிவ்யூ பண்றதா இல்ல. ரிவ்யூ பண்றதா ஏன்னா இது வந்து என்ஜாய் நல்ல சொல்றாங்க. கடைசி படம் பண்றாங்க, நல்ல கருத்துள்ள ஒரு படம் பண்ணாங்க. எல்லா கருத்தும் அவரு இல்ல, கருத்து இருக்கு, கருத்து இல்ல அதுக்கு வந்து அவரு அரசுகிட்ட ஒரு அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணுங்க, என்ன இங்க என்னெல்லாம் பேசிக்கிறோம் எல்லாத்தையுமே அதுலயே பேசுறாரு. ஒரு விஷயம், இந்த படத்தை ஏன் பேன் பண்ணாங்க அப்படிங்கிறது இந்த படம் பார்த்த உடனே கிளியரா தெரியும். மொத்தமா 2 விஷயம் நடந்திருக்கு. இந்த படம் வந்து பேன் பண்ணதுனால இப்ப வந்து முதல்வர் விஜய் அப்படின்னு வருது. முன்னாடியே வந்திருந்ததுன்னா இன்னும் ஒரு 50 சீட் கட்டுவாங்க. அதுதான் மேட்ரு, அதுக்காக தான் அதை பேன் பண்ணது. கூடாது கண்டிப்பா ஒரு அந்த பெண்களை வச்சு கொண்டாடிட்டாங்க. கண்ணீர் மழை வருமே யாரோ யாரோ. அதாவது இப்ப நாங்கெல்லாம் வந்து சின்ன வயசுல எம்ஜிஆர் படம் பார்த்துருக்கோம், எம்ஜிஆர் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இப்ப உள்ள ஜெனரேஷன், இப்ப உள்ள யூத் அந்த எம்ஜிஆர் இதுக்கு எம்ஜிஆர் தான் படம் ரிலீஸ் பண்ணாரு அப்படின்னு நாங்களும் கொண்டாடிட்டோம். எம்ஜிஆருக்கு உண்டான எத்தனை பொருத்தமும் அப்படியே அம்சமா பொருத்திருக்கு அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. ஆனா அவரோட ஒரு படி மேல அப்படிங்கிறது வந்து இப்போ வளர்ந்துட்டு இருக்குது. இதுல வந்து படத்தை பத்தி நம்ம சொல்லணும்னா ஒரு சீனும் சொல்லலாம், அவ்வளவு அருமையா செதுக்கிடுறாங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணிக்கிறாங்க. பட்டம் மேக்கிங் வைஸ் எல்லாமே ஃபண்டாஸ்டிங்க. அதாவது உட்காந்து அந்த சவுண்ட் எஃபெக்ட்ல என்ன அருமையா இருக்குது, அதிருது அவ்வளவுதான். ஒவ்வொரு சீனும் செதுக்கிங்க சூப்பராக. ஒரு சீன் மறக்க முடியாத சீன் என் மைண்ட்ல அப்படியே நின்னுது. அந்த பொண்ணுடைய யூனிஃபார்ம் ரத்த கரையோட தீட்டு வந்து அவன் ஆட்டோவில் வேசிட்டு அதை எடுத்து அவங்க அம்மா வந்து ஒபி ஏத்துறாங்க தேசிய கொடி.
மைண்ட்ல அப்படியே மனசுலயே நிக்குதுங்க அந்த scene. இதை விட ஒரு சீன் சொல்றதுக்கு ஒருத்தர் ஒன்றே கிடையாது. அது வந்து அதாவது இந்த நாட்டோட அவல நிலையை வந்து வெளிச்சம் போட்டு காட்டியாச்சு. சிம்பாலியா சொல்லியிருப்பாங்க. அதையே வந்து விஜயண்ணா வந்து ஒரு கத்தி வச்சு அந்த துணியே திரும்ப வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஆனத்தை காப்பாற்றுற மாதிரி சிம் பண்ணிருப்பாரு. அது அந்த சீன் அந்த படத்தை இது ஒண்ணு போதுங்க. அந்த படத்தை அவர் யாருன்றது அதாவது சொல்லுவாங்க, ஒரு பானை சுரத்துக்கு ஒரு சோறு பதம் சொல்லுங்க. அந்த ஒரு சீன் வரும்போதெல்லாம் கிளாப்ஸுங்க, வரும்போதெல்லாம் இன்டர்வல் பிளாக்ல சொல்றாங்க புரியல. இப்போ ஆமா பாக்கல இப்பதான் வந்து இவரு ஸ்டாலின் இந்தியன் சொல்லி ஒரு லேடி ஒன்று படம் சொல்லிருக்கோம். அவரா பண்ணிருக்க மாட்டாரு, ஓடி போயிட்டு இப்படி பண்ணுங்க. அதுக்கு இன்னும் ராத்திரி எனக்கு தெரியல. அது வந்து வீக்கா இருந்தா பொண்ணு ஏடி பாத்துருக்கும் போது என்ன பண்ணாரோ அதை பண்ண சொல்லி போகுது. அப்படியே கேக்குறது இவரு ஒன்று பண்ணறதுங்க. இது இன்டர்வியூ பிளாக்ல வருது, இப்ப பண்ணிருக்கிறது ஓப்பன்லயா வருது. ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணிருக்காங்க படத்துல வந்து நம்ம சொல்லிட்டே போலாம். நம்ம எந்த ரீதி குறை சொல்ற மாதிரியான ஒரு படம் இது. ஃபர்ஸ்ட் அவருக்கு இந்த படம் வந்து கடைசி படம்னு நம்ம சொல்றதுக்காக இந்த படத்தை காலகாலத்துன்னு பார்க்கலாம். உண்மையிலேயே வந்து உண்மையிலேயே விஜய் ரசிகராக கண்டிப்பா ஒரு சொட்டு தண்ணி விடும். அவனு நினைச்சோம் அழுவாங்களா நமக்கு அழுவ வந்துமா அப்படின்னு நம்ம ஃபீல் வந்துச்சு. கண்ணீர் நானே கண்ணீர் விட்டேன். ஒரு சீன்ல கண்ணீர் விட்டேன். ஆமா, பேசை கொடியில அந்த இது அப்படியே வேற மாதிரி போயிடுச்சு. ஒரு பொண்ணுடைய அவலத்தை எப்படி காட்டிதான் அதெல்லாம் வந்து சொல்லவே நிறைய சீன்லாம் வந்து கண்ணீர் வந்து. பிரகாஷ் ராஜ் வந்து அண்ணன் எதிரிலேயே அந்த லேடி அடிப்பான். அம்மாக்கு அண்ணன் எதிரில் அடிக்கிறான். எடுத்து ஒரு ஏத்து ஒரு பக்கத்துல பையனை சரியான சீன். அதெல்லாம் ஒரு சீன் அந்த மாதிரி இருங்க. அதான் சொன்ன குறையே சொல்ல முடியாது. ரிவ்யூவர் சொல்றானுங்க இது என்ன ஃபர்ஸ்ட் ஹாஃப் இல்ல செகண்ட் ஹாஃப் இல்ல படம் இல்ல, அதெல்லாம் அரசியல் எல்லாம் அருமையா பண்ணிருக்காங்க. அதாவது கதையா ரிவ்யூ பண்றதெல்லாம் விட்டுருங்க. அது வந்து இது கதை இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் வேற மாதிரி புது கதையா வந்து தோல்வியா வரலாம். உட்காந்து பாக்குற ஒரு சீனும் அவ்வளவு அற்புதமா பண்ணி ஃபேன்ஸ் சேவ் பண்ணக்கூடாது. அவ்வளவுதான் என்டர்டைன்மெண்ட். உங்களுக்கு போர் அடிக்குதா? இல்ல கலையெல்லாம் இருக்குல்ல, உட்காந்தீங்கன்னா சீட்டு முனைக்கு கேட்டா எங்க போச்சு இல்ல. நண்பா நன்றிகள். இங்க வந்து எல்லாம் வந்து பார்த்தோம், எல்லாம் நல்லபடியா நடந்தது. சேஃபா வந்துட்டு 3 hours போனது ஒன்னே இருந்தாலுமா. ஓ என்ன கத்தி பண்ணி உண்மையிலே சத்தியமா 4வது என்ன சின்ன வயசுல தட்டி இப்ப இந்த படத்துல தான் நான் வாழ்க்கையிலேயே வந்து தட்டி கொண்ட நானும் இவ்வளவுதான் என்ஜாய் பண்ணது. ஜாலியா இருக்கும். லேட்டா வந்துருவோம். 52 வயசு சொல்லுவாங்க டான்ஸ். இன்னைக்கு வந்து யூத் அந்த மாதிரி ஆட போறீங்க. அவ்வளவு ஒரு அற்புதமான செம்ம எனர்ஜெட்டிக்கா பண்ணிருக்காருங்க. அவ்வளவு சூப்பரா பண்ணிருக்காரு. அந்த டான்ஸ் தாறுமாறா கிடையாது. வந்து சொல்லிட்டே போலாம். ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா எம்ஜிஆர் காலத்துல எப்படி மக்கள் கொண்டாடி எம்ஜிஆரா மக்கள் தாய் குலங்கள்லாம் ஏற்றிட்டாங்களா அதே போல இவர் ஏத்துக்கிட்டாங்க. அதே தாய் குலங்கள் எல்லாமே பெண்கள் அனைத்து பேரும் இவர் தான் அடுத்த எம்ஜிஆரா பாக்குறாங்க. இது நிஜம். அவ்வளவுதான். இது வந்து இனிமேல் இதை மாத்தவே முடியாது, மறக்க முடியாது, அழிக்க முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது, அசைக்க முடியாது. இது நிஜம். மக்கள் மனசுல ஆணித்தரமா இடம். அது பெண்கள் மனசு
இதெல்லாம் வந்து ஆண்கள் கூட இது பண்ண சேர்ந்து முடியாது. நம்மள ஒரு கண்டிப்பா. பெண்கள் பண்ணா இதுல கிடையாது பசங்களா என்ன மெயின் வந்து பெண்கள் மனசுல இடம் ரொம்ப கஷ்டம். பட் இந்த வாட்டி 2026ல கலெக்ஷனும் நாங்க தான், எலெக்ஷனும் நாங்க தான். ஒருத்தனும் ஒரு சென்சார் போட்டா போட்டு சிம்பிளா சொல்லணும்னா 2026ல கலெக்ஷனும் நம்மள் தான், எலெக்ஷனும் நம்மள் தான் தெரியும். தீபாவளிக்கு வருது வரல அப்படின்னு சொல்லிட்டு படம் வர அன்னைக்கு தான் தீபாவளி. ஒரே தலைவர் சுதந்திர தலைவர்னு 1000 தான் சொல்லியிருக்கான். அதெல்லாம் ஓகேனா சரியான சீன் வச்சிருக்காங்க. மாறி மாறி 60 வருஷம் நீ 4 ஆக்ட் 3ஆவதா வருது. ஆமா வந்துடக்கூடாது இல்ல. அவர் ஒரு சீன் அது வந்து நான்கு சொல்ல சீனை தூக்கி அப்படியே வச்சுக்கிறாங்க. இந்த வேர்க்கடலை செடியை குடிக்கிட்டு அது வேர்க்கடலை எடுத்து திரும்ப அங்கேயே நடுவே இருக்குல்ல. அவ்வளவுதான். இப்போ என்னெல்லாம் சீன் பண்ணிக்கிறீங்கப்பா வச்சு செஞ்சுட்டாங்க. வச்சு செஞ்சு யாரை செஞ்சுக்கா நான் சொல்ல விரும்பல. எல்லாருக்குமே தெரியும். படத்தை பாருங்க, படத்தை பாருங்க, பாக்குறவங்களுக்கு எல்லாரும் தெரியும். தாத்தாவுக்கு தூங்க வைங்கம்மா, தாத்தா தூங்கணும் அப்படிங்கிறது செம்மையா பண்ணுங்க. சான்ஸே இல்லைங்க. இந்த படத்தை வந்து எத்தனை முறை பார்த்தாலும் போர் அடிக்காது. இப்படி ஒரு அரசியல் படம் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க முடியாது. அவ்வளவுதான். அரசியல் படத்தை விட ஒரு ஹீரோ போன ஒரு சூப்பரா ஒரு ட்ரிபியூட் அரசியலுக்கு தாண்டி ஒரு நல்ல 1000 படம் வந்திருக்கு அந்த மாதிரி அரசியல் படம். அதை விட இதெல்லாம் நமக்கு வர சொல்லி ஒண்ணு அவ்வளோ அர்த்தம். இதெல்லாம் அந்த கொடையை சொல்லணும். செம்ம என்ஜாய். டயர்ட் ஆயிடுச்சு கத்தி கதறி. அந்த உற்சாகம் வந்து இங்க பண்ண முடியல. அது எந்த உற்சாகம் இங்க புரிஞ்சு முடியல. 3 hour எனர்ஜி வேஸ்ட் பண்ணோம். படம் பார்த்துட்டு வந்துட்டாங்க. நல்லா இருக்குது, நல்லா இருக்குதாங்க படம். கொண்டாட்டமா இருக்குதா? எப்படி இருக்குது மக்களே? என்ன சொல்றது, டயர்டாகி போச்சு. லெவலில் இருக்கு படம். செம்ம கத்து கத்திக்கிது தொண்டை வீங்கி போச்சு. ஆமா, கண்ணு வேற கலங்கிச்சு. ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குங்க படம். வேற லெவலுங்க படம். ஆகா ஓகன் விளையாடிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி வேற மாதிரி வைப்பு, வேற மாதிரி வைப்ல போயிட்டு கடைசி கொண்டாட்டம் தியேட்டர்ல. சூப்பர் கொண்டாட்டமா இருக்குதுங்க. தொண்டை போச்சுப்பா. ஆக்சுவலா என்ன சொல்றது மக்களே, நாம வந்து தனியா பேச போறோம் இதை பத்தி. ஆரம்பத்துல இருந்தே வந்து அது வந்து நீங்களும் அந்த பாருங்க படத்தை பார்த்து என்ஜாய் பாருங்க. ஊர் அடிக்காது. பட்டா பார்த்துட்டே இருக்கலாம். அப்படி ஒரு அருமையான படம். பாருங்க தியேட்டர்ல களை கட்டுது வந்து இன்னைக்கு 2ஆவது நாள் எல்லா ஸ்கிரீனும் ஃபுல்லு. நினைச்சது அவ்வளோ வாங்கி போனோம். ஃபர்ஸ்ட் டே போயிருப்போம். இருந்தாலும் ஓகே. இதுக்கப்புறமும் நிறைய டீமே வந்து குடும்பமும் போகும். நிறைய டீம் இல்ல, எல்லாம் சாட்டர்டே சண்டே எல்லாம் வேற லெவலில் பண்ண மாட்டாங்க. இந்த 150 கோடி காட்டி சொல்றாங்க. நம்ம தமிழ்நாட்டில் உள்ள 8 கோடி மக்களும் அதை பார்த்துருவாங்க. யாரும் பார்க்காத ஆள் கிடையாது. அதர் ஸ்டேட், இந்தியா, வேர்ல்டு வைஸ் எல்லாரும் பார்ப்பாங்க. பார்க்காத ஆளே. அதாவது தப்பா ரிவ்யூ பண்றதை வச்சு எதுவும் முடிவு பண்ணுவாங்க. நிறைய பேர் ரிவ்யூ பண்ணாங்க. நானே ரிவ்யூ எல்லாம் பார்த்துருக்கேன். இது வந்து நல்லா படம். இது தேசிய முடிவு பண்ணுங்க வேணாம். ஒரு செய்வது ஆஸ்கர் அவெல்லாம் வேணாம். எங்களுக்கு வந்து இந்த படம் மன நிறைவு கொடுக்குதா ரசிகர்களுக்கு நிறைய கொடுத்தாரு. அரசியல் ஆல்ரெடி சொல்லிட்டாரு. இது வந்து படம் பார்க்கறதுக்கு முன்னாடியே எல்லா விஷயமும் வந்துச்சு. இப்ப படம் பார்த்தவொடனே என்னடா அது முன்னாடியே பண்ணிட்டாரு அப்படிங்கிறது தோணும். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ரசிகர்களை வந்து ரொம்ப 100% திருப்திப்படுத்தி அமைச்சிருக்காரு. அப்படி ஒருத்தான் படம். அதாவது இன்னொரு விஷயம், இந்த அது இல்லாம இந்த ஏசர் வீடு கொடுத்து ஆமா குடும்பமா போக முடியாம ஒரு அத பண்ணிட்டாங்க. அந்த விஷயம் பூரா எடிட் பண்ணிட்டாங்க. ஒண்ணு கூட வைக்கல. எல்லாரும் பார்க்கலாம். எல்லாருமே பார்க்கலாம். எல்லாரும் பார்க்கலாம். இது வந்து எதுக்கு ஒண்ணும் இல்ல, வார்த்தைகள் தான். வார்த்தைகள்லாம் அது ஓகே. ஏசரிட்டு அந்த கொடுக்காம இருந்ததா இன்னும் அந்த குழந்தை குட்டி எல்லாம் விட்டு வர முடியாது. தூக்கிட்டு போறாங்களே குழந்தைங்களாம் வந்து பாக்குறாங்களே. சில தேட்டர்ல நம்ம தேட்டர்ல தான் இருக்குது, சில தேட்டர்ல இல்ல. எல்லாருமே பார்க்கலாம் படம். அவ்வளவுதான். கொண்டாட வேண்டிய ஒரு படம். கொண்டாடுது விஜய் சார். இது ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்லாம் கிடையாது.
எம்ஜிஆர் வரும்போது மதுரை மீட்டம் சுந்தரபாண்டி லாஸ்ட் படம் அவருக்கு. அது மாதிரி இவருக்கு வந்து நம்ம கூட ரெண்டு படம் வந்து ஆமா அதுக்கு நிறைய படம் அவரு கமிட் ஆகி நடிக்க முடியாது. இவர் எல்லாத்தையும் ப்ராப்பரா முடிச்சு கொடுத்தாரு. இந்த படம் பக்கா முடிச்சுட்டு ரீசரிங் வச்சுட்டு சொன்ன மாதிரி சேம் ஆயிட்டாரு. படம் வந்து உண்மையிலேயே முன்னாடி வந்திருந்தா கண்டிப்பா ஒரு 50 எக்ஸ்ட்ரா போயிருக்கு. கண்டிப்பா வந்திருக்காரு. ஏன்னா கண்ணை மூடிட்டுல போட்டாங்க எல்லாரும். என்ன நடக்குதுன்னு தெரியல. வருமானம் தெரியாமலே வந்து 108 வந்தாரு. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேற மாதிரி பக்கா பிளான். அதுதான் அதுக்காக பேன் பண்ண காரணம். வந்துட போறான் அமுக்கணும் அப்படின்னு. சரி ஓகே மக்களே. ஓகே சிறப்பான படம். எல்லாரும் பாருங்க, குடும்பத்தோட போய் பாருங்க. ரசிகரா வியூவரா இருக்கிறாங்க. ரசிகரா நாங்க பண்ணிருக்கோம். நீங்க வந்து தனியா தனிப்பட்ட முறையில இந்த படத்தை நாங்க ரிவ்யூ பண்ற ஐடியா இல்லைன்னா நாங்க என்ஜாய் பண்ணோம். ஆமா என்ஜாய் பண்ணிட்டோம். ஆய்வுடைய கடைசி படம் தலைவர். இப்ப தலைவர் பண்ணாலும் குறை சொல்ற மாதிரி ஒண்ணும் இல்லைங்க. எல்லா சீன் சூப்பரா. இனிமேல் இது படம் படம் ரீரிலீஸ் பண்ணுவானுங்க. அதெல்லாம் கொண்டாட்டம் ஒரு படங்கிற மாதிரி பார்க்க முடியாது. பார்த்ததே பார்க்கலாம். பார்த்த படங்கிற மாதிரி இருந்தாலும் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக சாவதான் அந்த ஃபீல் பார்க்கணும் தியேட்டர்ல அப்படின்னு கண்டிப்பா கொண்டாடலாம். அவர் படம் எப்போ வேணாலும் ரிலீஸ் ஆகுங்க. ரிலீஸ் இன்னொன்னு வந்து நம்ம தலைவரமா ஒரே ஒரு கூட்டணி கட்சிகள் இதெல்லாம் வந்து ஆவணம் மாதிரி கட்டி வச்சுக்கிட்டு இப்ப தைரியமா நீ என்னவா பண்ணலாம். மக்கள் ஆமா மக்கள் தெளிவாதான் இருக்காங்க. இன்னும் டவுட்டா வந்து தேட்டர் ரெஸ்பான்ஸை பார்த்து பார்க்கணும் சொல்றேன். தேட்டர்ல இது ரெஸ்பான்ஸ் வச்சு சொல்றேன். இப்ப நீங்க என்னவும் பண்ணுங்க. ஆமா நாங்க ரெடியா கண்டிப்பா அசைக்க முடியாது. ஒண்ணும் பண்ண முடியாது. பக்காவா ஸ்ட்ராங்கா உட்காந்துட்டாருங்க. இன்னும் யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல அவங்க வாபஸ் வாங்கிக்கிறேன்னு வந்து கிட்ட வச்சுக்கிட்டு போய் உட்காந்து பாருங்க. கவர்மெண்ட் ஜாப்லாம் அப்படி நடக்குது. டக்கு டக்குன்னு வேலை ஓரா குடுக்குறா வேலை. என்ன சொல்றாலும் செஞ்சிட்டு இருக்காரு. என்ன பேசுறது என்ன வேணும். கண்டிப்பா சரி ஓகே. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஓகே மக்களே, நன்றி வணக்கம். அடுத்த சொல்லியும் இந்த வீடியோ நல்ல இது தளபதியான வீடியோ. அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரொஃபஷனலா அடுத்தது கண்டிப்பா அந்த வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கூடவே உங்களுடைய கருத்து இல்லை சொல்லுங்க. கமெண்ட் இல்லை பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ எங்களுடைய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நன்றி வணக்கம்.